நீ நேசித்தவரிடம் உன் அன்பை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்துவிட்டது. நீ உன் அன்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏமாற்றமும் துரோகமும் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது என்று தன்னந்தனியாக தவித்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையை உன் வழியின் வேதனையை அறிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை தவிக்கவிடப் போவதே கிடையாது என்பதற்காக இந்த அப்பனானவன் முருகனானவன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. உனக்கான விஷயத்தை நிரந்தரமாக்கவும் நிலையானதாக தருவதற்கும் வந்திருக்கும் போது ஏமாற்றப்பட்ட சில உறவுகளை நினைத்தும் என் பிள்ளையை மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய். மாற்றத்தை நோக்கி தானே அடியெடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்கான வெற்றியை தரத்தான் நான் இந்த அப்பன் முருகனானவன் வந்திருக்கின்றேன். ஒவ்வொரு நிலையையும் தாண்டி உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதில் உன்னை விட நான் இந்த முருகன் இங்கு மும்முரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இறுதி கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது சற்றே மனதில் நீ பதற்றத்தை வைத்து கொள்ளாதே. எத்தனை சூழ்நிலைகளை நீ தாண்டி வரப்போகும்போது நான் உன் கரத்தை பற்றி இருப்பதை நீ அறிந்து கொண்டிருப்பாய். இனியும் அது நடக்குமா, இது நடக்குமா, எனக்கான நடந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. உன் எண்ணுதல்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் இடையில் நடத்துகின்ற போராட்டத்தை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய். வருத்தங்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கின்றாய். இனி எல்லா நிலைகளிலும் இந்த அப்பனானவன் முருகனானவன் உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வருகின்ற மாற்றங்கள் எல்லாம் உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் தர்மத்தின் நியாயத்தையும் கொடுத்து நீ நினைக்கின்ற வாழ்க்கையை நான் உனக்கு உனதாக்கத்தான் வந்து இருக்கின்றேன். மாற்றத்தை தேடிக்கொண்டு இருக்கின்றாய். அந்த மாற்றமானது இப்பொழுது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. நீ நினைக்கின்ற வாழ்க்கை உடனடியாக நடக்கவில்லை என்ற உடனே எனக்கு ஒன்றுமே இல்லை, இனி நடப்பதற்கு என்ன இருக்கிறது, நான் வாழ்க்கையில் ஆசையே படக்கூடாது போல் இருந்து கொண்டல்லவா இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாதே. யாருக்கும் யாரும் உயர்ந்தவர்கள் அல்ல, யாருக்கும் யாரும் இங்கு சளைத்தவர்களும் அல்ல. ஒன்றை மட்டும் புரிந்து கொள். எல்லோரும் இங்கு சரிசமமாக போற்றப்படும் போது நீயும் அப்படித்தானே இருக்கப் போகிறாய். தொலைதூர நிலாவை நீ கையில் பிடித்து கொண்டிருந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய். ஆனால் அதற்கான முயற்சி தான் உன்னிடம் வேண்டும் நான் என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். எல்லாம் தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது அதன் மேல் ஆசைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மிக மிக அருகில் வந்துவிட்ட போதிலும் சில சமயத்தில் இது வேண்டுமா வேண்டாமா என்ற யோசனைகளும் சிந்தனைகளும் உன்னில் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், தேவையற்ற எண்ணத்தை எல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ, உனக்கான விஷயம் எது தேவையோ அதை பற்றி மட்டுமே யோசித்துப்பார். அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்துப்பார். நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை கையாண்டு கொண்டு இருக்கின்றாய் என்பதில் பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறாய். நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உன்னால் இங்கு நடத்தி காட்டி கொண்டு இருக்கும் போது உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ தனியாக தவிக்கின்ற வேலை எல்லாம் வேண்டாம். நீ எதிர்பார்க்கப்பட்ட அந்த எதிர்காலம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. எதிர்காலத்தை என் முருகன் கை வைத்து விடுவானோ, என் வேலவன் கைவித்து விடுவானோ என்று யோசிக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ என்னிடத்தில் உன் விதியையும் கர்மாவையும் எப்படி தந்தாயோ அந்த சூழ்நிலையில் அதே வெற்றிகரமான தருணத்தோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சில இடங்களில் கர்ம வினைகளும் உன் விதிகளும் அங்கு போராட்டத்தின் வழியே சென்று கொண்டு இருக்கின்றது. அத்தனை விஷயத்தையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு நானே இந்த அப்பனானவன் வந்து இருக்கின்றேன். உன்னை முதலில் உனக்கான தேவைகளை பற்றி நான் சொல்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் மனம் வருத்தமே வேண்டாம். நடப்பதும் நடக்கப் போவதை பற்றி நீ எதற்காக எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது என்று நீயாகவே உனக்குள் ஏதோ நினைத்து கொண்டு இருக்காது.
எப்படியாயினும் என்னுள்ளே இருந்து என் வாழ்க்கையை மாற்றியமைத்து எனக்காக நிரந்தரமான செயலை இங்கு தர காத்திருக்கும் என் முருகனை நான் ஒருபொழுதும் இங்கு இழக்கப் போவதும் இல்லை, அவர் மீதான நம்பிக்கையை இழக்கப் போவதும் இல்லை என்று மட்டும் சொல்லிவிட்டு பார். முருகா, நீ வருவாய் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை அனுதினமும் அழைத்து கொண்டு இருக்கின்றேன். முருகா முருகா என்று சொல்லும்போது நான் இங்கு அளவில்லா மகிழ்ச்சியை பெற்று கொண்டு இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியானது என் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீயே என்னை மறந்தாலும் கூட நான் உன்னை இங்கு தேடி தேடி முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா என்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஏதோ ஒன்றிற்காக ஆவாது என் மீது நீ பரிதாபம் காட்டு. இந்த பிள்ளை கண்ணீர் விடுத்து இனி ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டான் என்ற நிலையை தோன்றி உன் மனதிற்குள் இருப்பதை என்னிடத்தில் சொல்லிவிட்டு போ. இல்லை, எப்பொழுது சரியாகும் என்னவாகும் என்று சொல்லிவிட்டு போ. இப்பொழுது உனக்கு அதை நான் கொடுப்பதற்காக வந்திருக்கும் போது நீ இதை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ அதைத்தான் தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் தான் உன் எண்ணத்தை வலிமையாக்கு என்று சொல்கிறேன். உன் எண்ணத்தை தெளிமையாக்கு என்று சொல்கிறேன். உன் மனதை தூய்மையாக்கு என்று சொல்கிறேன். மற்றவர்கள் என்ன சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? எனக்காக வேலையை நான் தான் செய்து முடிக்க வேண்டும். அப்படித்தான் நான் என் வேலையை செய்து முடித்து கொண்டு இருக்கின்றேன். நீ ஒவ்வொரு நாளும் படிநிலைகளில் ஏறும் போதெல்லாம் அடுத்தது என்று யோசித்து நீயாகவே பின்னோக்கி வந்து விடாதே. என்ன நடந்தாலும் நான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இப்பொழுது சென்று விட்டேன். இனியும் நான் இங்கு கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் இதிலிருந்து மீண்டு வந்து எனக்கான வாழ்க்கையில் எனக்கு முழு சுதந்திரத்தையும் எனக்கான வாழ்க்கையில் எனக்கு முழு மகிழ்ச்சியும் தந்து என்னை கையுக்குள் வைத்து என்னை அவர் கண்ணுக்குள் வைத்தல்லவா பாதுகாக்கப் போகிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வேதனையும் சோதனையும் காணாமல் தான் போகப் போகிறது என்று நீ நினைத்துக்கொள். காலங்களை தாண்டி உன் சோதனை வெல்லத்தான் போகிறது. காலங்களை தாண்டி உன் வாழ்க்கையின் வைராக்கியம் ஜெயிக்கத்தான் போகிறது. நீ இத்தனை காலமாக ஜெயிக்கத்தான் போகிறாய். உன் வாழ்க்கை அங்கு என்னதான் நடக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாய். இதோ உன் வாழ்க்கை பற்றிய கனவுகளை நீ என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு என்று சாணை சொல்லி கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிப்பதற்கு இங்கு நேரமே இல்லை. எல்லாவற்றையும் என் தாய் பார்த்து கொள்வாள். இனி லட்சுமி கடாட்சம் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இங்கு வந்து சேரத்தான் போகிறது. எந்த ஒன்றிற்காக தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றிற்காக உன்னை தேடி இங்கு நான் வந்து விட்டேன். இனியும் மனதில் எதையும் வைத்து கொள்ளவே வேண்டாம். நான் உனக்காக ஒவ்வொரு வேலையும் செய்கின்றேன். உனக்கு பதிலாக துடித்து கொண்டிருக்கின்றேன். நீ துன்பப்பட்ட காயத்திலும் துயரப்பட்ட காரியத்திலும் உனக்கு மருந்தாக நானே இந்த மருகன் வந்து கொண்டு இருக்கும்போது தீர்வை எட்டிவிட்டாய் என்பதில் மிக பெரும் வெற்றி செய்தி உன்னை வந்து சேரும். யாம் இருக்க பயமேன்.